15 கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 47 பிசியில் முந்தா நேற்று கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நேற்று வந்துருச்சு. ஸோ பாருங்கள், இப்போ 27, 38, 47ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்குங்க, இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும் அது எல்லாமே. இந்த பாருங்கள் 38க்கு 38, அதுக்கு கீழே பாருங்கள் 97, அதுக்கு மேலே ஒரு 29, அதுக்கு மேலே ஒரு 72. ஸோ திரும்பவுமே வந்து இந்த 27, இந்த 72 இல்லை இந்த 29 இந்த நம்பர் தான் வந்து பிசியில் வரணும். ஓகேவா? பிசியில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த 29 அப்படி இல்லைன்னா இந்த 97ன்ற 2 நம்பரில் பிசியில் ஒரு நம்பரு வரணும். எப்படின்னா இந்த இந்த 72லேருந்து 97 வரைக்கும் பார்த்துங்க, இதில் இருக்கிற நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப இங்கே பிசியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ இப்போ பாருங்கள், ஏபியில் பாருங்கள் 38, ஏபியில் 38க்கு இங்கே ஆப்போசிட்டு 83, அதுக்கு மேலே பாருங்கள் 92, அதாவது 29, அதுக்கு கீழே பாருங்கள் 97, 97க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 42, அதுக்கு மேலே இருக்கிற 38க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 83. ஓகேவா? பார்த்துங்க. இப்போ அதுக்கு மேலே பாருங்கள் 29. இப்போ இந்த 29க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 24. இப்போ இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் ஏபியில் வரணும். ஏபியில் பாருங்கள், ஏபியில் 72. இப்போ இந்த 29க்கு 24 அப்படின்னா 72க்கு 77 வரணும். ஓகேவா? 77. அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து அந்த 27ன்ற நம்பரே தான் வரணும். ஓகேவா? அதனால் நம்ம ஆல்ரெடி 92 அப்படின்ற நம்பர் ஏபியில் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஒருவேளை இங்கே நமக்கு இந்த 72ன்றது 77 அப்படின்னு வந்தால் நமக்கு 38, 47க்கு அப்புறம் 38, 97, இந்த 27. இந்த 27ல் பாருங்கள் 38க்கு டைரக்ட் நமக்கு 38, 97க்கு 47, இந்த 27 அப்படியே பிசியில் திரும்ப 27 அப்படின்னு நின்றுச்சுன்னா, இல்லைன்னா 72ன்னு வந்துச்சுன்னா, இந்த 27ன்ற நம்பர் இங்கே மேட்ச் ஆச்சுன்னா 772ன்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 772. அடுத்து பாருங்கள் 38, 37, இங்கே ஒரு 32, இந்த 385, இங்கே ஒரு 385, 385 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 385, 772, 779ன்னுமே ட்ரை பண்ணலாம். இந்த 97, 97, இந்த 29 மாதிரி இங்கே 47க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 79ன்னு வரலாம். இங்கே பாருங்கள், நமக்கு 83 வந்தது, 24, 89. ஓகேவா? அப்போ அந்த 89ன்ற நம்பரு இங்கே அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா அந்த இங்கே இருக்கிற இந்த 97ன்ற நம்பரு அப்படியே 897 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 83க்கு இங்கே 38, மேலே இருக்கிற 24, அதாவது ஏபியில் 83க்கு 83, 24க்கு 24, கேப்பில் இருக்கிற 49க்கு இங்கே 49ன்னு வைங்க. 49ன்னு வச்சாலுமே நமக்கு இங்கே வந்து 97ன்னு இருக்குது. ஸோ 497 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு 889லேருந்து 2 நம்பர் வந்திருக்கு. 274 அப்படியே பாக்ஸ் இருக்குது. இங்கே 574 இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 49 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலான்னா 549 பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 490, அதாவது இந்த 49, இந்த 74 அது பாக்ஸ் வரலாம். அதாவது 497 பாக்ஸு, 495 பாக்ஸ். ஓகேவா? அந்த 2 நம்பர், இதிலேருந்து ஒரு 2 நம்பரும், இதிலேருந்து 2 நம்பரும் பாக்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இது பாக்ஸ் பாருங்கள் 427 பாக்ஸு, அதுக்கு மேலே 242 பாக்ஸ் இருக்குது. இந்த 242 பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வந்து இப்போ பாருங்கள், இந்த 427க்கு இங்கே இது மாதிரிங்க 242ன்னு இருக்குது. இங்கே சி போர்டு நமக்கு ஆப்போசிட் வந்திருக்கு. இப்போ 247ன்னு சொல்லிட்டு, இப்போ அது கீழே பாருங்கள் 427. இப்போ அப்படியே இந்த 427 சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 2 தான் வரும். அதனால் இந்த 242 இங்கே பாக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், 88க்கு நமக்கு ஏசி 88, 72க்கு நமக்கு ஏசி 27, இந்த 01க்கு ஏசி 10 அப்படின்னு வரும்.
அப்படி 10ன்னு வரும்போது பாருங்கள், ஏற்கனவே 247க்குள்ள 060ன்னு இருக்குது. இதில் 2 நம்பர் வரலாம். அதனால் 100 பாக்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா 160ன்னு டைரெக்ட் அடிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 50 அப்படின்ற நம்பர் வரலாம். 50ன்ற நம்பரு இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் 7, 2, 3, 4, 5ன்னு வரிசையாக இறங்கியிருக்கும். இங்கே 255 அப்படின்ற நம்பரு. அதனால் இங்கே 7, 2, 3, 4, 5ன்னு வந்தால் 150 அப்படின்னு வரலாம். இதில் நமக்கு 60ன்ற நம்பர் 47க்குள்ள அப்படியே இறங்கிச்சின்னா 160ன்ற நம்பர் வரலாம். பாருங்கள், 385க்கு 6385ன்ற நம்பர் வரலாம். அதனால் பாருங்கள், இதோட நமக்கு 422 பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதனால் 9, 7ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 497 பாக்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.